நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நிறைய வழிகளை தேடுறோம். புதுசாக நிறையா விஷயங்களை கற்றுக்க முயற்சி பண்ணுறோம். ஆனால் நமக்குள்ளேயே நமக்கு தெரிஞ்ச ஒரு 3 தவறான நிலைகள் இருக்குது. இந்த நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது சரியான முன்னேற்றம் இருக்காது. உங்களோட தேவைகளை நீங்கள் உணர்ந்து பார்க்க முடியாது. இல்லைனா உங்கள் வாழ்க்கையை இந்த வெற்றி பாதையை நோக்கி போகாமல் ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம புதுசாக கற்றுக்கிறத தாண்டி நமக்குள்ளே இருக்கிற சில தவறுகளை திருத்திக்கிறதும் ரொம்ப அவசியம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. முக்கியமாக நீங்கள் தொடர்ந்து வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை பார்த்துட்டே இருக்கீங்க, இல்லை உங்கள் வெற்றிக்கு போகிற பயணம் ரொம்ப வேகம் குறைவாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பேச போகிற இந்த 3 விஷயங்களுமே நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அதீதமாக நம்ம பார்த்து உணர்ந்த விஷயம்தான். ஆனால் நம்மளால் திருத்திக்க முடியாமல் இருக்கும். இந்த வீடியோவின் மூலமாக நீங்கள் இது என்னன்னு திரும்ப தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் பெருசாக மாறுதல் ஏற்பட போகிறது கிடையாது. ஆனால் இதை அட்லீஸ்ட் ஒரு அடுத்த 15 நாள் 20 நாள் இல்லை ஒரு 30 நாள் சேலஞ்சாக எடுத்துக்கோங்க. இந்த 30 நாளைக்கு இந்த 3 விஷயங்களை என் வாழ்க்கையிலேருந்து ஒதுக்க போகிறேன், இல்லை இதற்கு எதிராக நல்ல விஷயங்கள் செய்ய போகிறேன்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே அந்த சின்ன சேலஞ்சு க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா கீழே ஐ வில் டூ இட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நான் செஞ்சு முடிப்பேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம வெற்றியை தடுக்கிற முதல் நிலை என்ன அப்படின்னா ஜீரோ பர்பஸ். வாழ்க்கையில் எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் ஒரு தேவையும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நடத்துகிறது தான். அதாவது இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் இலக்குகள் வச்சுக்கணும், எல்லாருமே கம்பல்சரி ஒரு கோல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வாதாட மாட்டேன். என்ன காரணம்னா இலக்குகள் இல்லாமல் இருக்கிறது தவறு கிடையாது. ஆனால் அந்த இடத்துல என் வாழ்க்கை இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன், எனக்கு முன்னேற்றங்கள் இல்லைன்னு சொல்லி புலம்பாமல் இருக்கணும். இல்லை எனக்கு வாழ்க்கையில் மாற்றம் தேவை, எனக்கு அடுத்த நிலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இலக்குகள்ன்றது அவசியம். அப்போது ஒரு பர்பஸ் இல்லாத வாழ்க்கை அப்படின்றது நீங்கள் எதை முயற்சி பண்ணாலுமே அது வெற்றி கிடைக்குதா தோல்வி கிடைக்குதா நீங்கள் பார்க்கவே வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது மாறி என்ன நடக்க போகுது. அப்போது இலக்குகள் இல்லாத வாழ்க்கை அப்படின்றது இன்றைக்கி நீங்கள் எதை முயற்சி செஞ்சாலுமே அதில் ஒரு வெற்றி அடைஞ்சால் கூட உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு தான் கோலே இல்லையே. அப்போது ஒரு பர்பஸ் இல்லாத லைஃப் அப்படின்றது நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் மாற்ற முடியாது, பெருசாக மாற்றங்களும் தெரியாது. ஏன்னா நீங்கள் எதை நோக்கியுமே ஓட ஆரம்பிக்கலைன்னு. ஒரு கோல் அப்படின்றது தெளிவாக இல்லாத எண்ணம், நீங்கள் எதை முயற்சி பண்ணாலும் அதில் ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் இருக்காது, உங்களுக்குள்ள அந்த உந்துதல் இருக்காது. அப்போ ஜீரோ பர்பஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறுறதுக்கான வாய்ப்புகளே இங்கே இல்லை. நிறைய பேர் தான் படித்தோம், வேலைக்கு போகிறோம், ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்குறோம், அடுத்து இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வாழ்க்கையை பெருசாக பிளான் பண்ணாமல் யோசிக்காமல் இன்றைக்கி வந்தது வரட்டும் அப்படின்னு இருக்கிறது உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை உங்கள் முன்னாடி காட்டாது. இப்போ நமக்கு எவ்வளோ லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சிருந்தாலும், என்ன முயற்சிகள் பண்ணிட்டுருந்தாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவார்ந்த விஷயங்களை கற்றுருந்தாலுமே ஒரு பர்பஸ் இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த டிரைவிங் ஃபோர்ஸை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ முதல்ல ஒரு எக்ஸைட்டிங்கான உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பெரிய இலக்குகளை தேர்ந்தெடுத்துட்டு வாங்க. பர்பஸ் இல்லாமல் இன்றைக்கி ரன் பண்ணுற எவ்வளோ பேர் சும்மா நான் கோல் வச்சுருக்கேன், எனக்கு அடுத்தடுத்த வருஷத்தில் பண்ணலான் இருக்கேன் அப்படிம்பாங்க. ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் கான்ஷியஸ்க்கு எக்ஸைட் ஆகாது. இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கோல்னால் எப்படி இருக்கணும், அதாவது கான்ஷியஸ் எதிர்பார்க்குற இந்த இலக்குன்றது என்ன அப்படின்னு சொல்லி நான் ஒரு பெரிய வெப் சீரிஸே பண்ணியிருக்கேன். அதில் இலக்குகளை பற்றி நிறையா விஷயம் பேசியிருப்பேன். அதாவது ஒரு கோல் ஏன் ஒரு மெஷரபிளாக இருக்கணும், ஏன் அந்த கோல் பெருசாக இருக்கணும், நம்மளுடைய இன்னைக்கு நிலை என்னவோ அதை வச்சு ஏன் ஒரு இலக்குகள் அமைச்சிக்கூடாதுன்னு சொல்லி நிறையா வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருப்பேன். அதனுடைய வெப் சீரிஸ் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கோல் செட்டிங் வெப் சீரிஸ்ன்னு சொல்லிட்டு. அதை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போது ரெண்டாவது விஷயம், அடுத்தது இப்போ நமக்குள்ளே ஒரு பர்பஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து என்ன ஆகும், நமக்குள்ளே ஒரு பெரிய லேசினஸ் இருக்கும், ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். ஏன்னா எதுக்கு நான் எந்திரிக்கணும் காலையில் முதல்ல. இப்போ எவ்வளோ பேர் காலையில் அலாரம் வச்சு எந்திரிக்க முயற்சி பண்ணுவீங்க, என்ன காரணம்? நம்மளுடைய இயல்பான அந்த எண்ணம் எந்திரிச்சு உனக்கு இந்த வேலை இருக்குது போன்னு சொல்ல மாட்டேங்குது. இன்றைக்கி நிறைய பேர் அலாம் இல்லாமல் எந்திரிப்பாங்க கண்டிப்பாக. என்ன காரணம்னா அது அவங்க ஒன்று பழக்கப்பட்டிருக்கும், இல்லை அந்த காலை நேரத்தில் அவங்களுக்கு நிறையா வேலைகள் இருக்கும். அப்போ இன்றைக்கி உங்களுக்கு எந்திரிக்கிறதுக்கு கூட நீங்கள் அலாம் வச்சு எந்திரிக்கிறீங்கன்னா தட் உங்களுக்கு பர்பஸ் வாழ்க்கையில் ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை இல்லவே இல்லைன்னு அர்த்தம். அப்போ இந்த சோம்பேறித்தனத்தை உருவாக்கக்கூடிய விஷயம் தான் நான் முதல் பேசினது. எல்லாம் ஒன்றோட ஒன்று கனெக்டட் தான். அந்த 3 விஷயங்களுமே ஒன்றோட ஒன்று பிணையப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகள் இருந்தும் நம்ம சுலபமாக நம்ம வாழ்க்கையை தவற விடுறோன்னா அது முக்கியமான காரணம் சோம்பேறித்தனம் மட்டும்தான். இப்போ உடனே நம்ம அந்த சோம்பேறித்தனத்தை எப்படி போக்குறதுன்னு சொல்லி நீங்கள் எந்த ஒரு வீடியோஸையும் தேட போகாதீங்க, இல்லை அதை பற்றி படிக்க போகாதீங்க. ரொம்ப சுலபமான விஷயம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய வேலைகளை ஏற்படுத்திக்கோங்க. உங்களுக்குள்ள ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அதாவது சும்மா கிடையாது, ஏதாவது ஒரு தேவை இருக்கணும் வாழ்க்கையில். நீங்கள் ஏதாவது படிக்க முயற்சி பண்ணலாம், இல்லை உங்களுடைய ஸ்கில்லை யூட்டிலைஸ் பண்ண முயற்சி பண்ணலாம். ஏதோ ஒரு முயற்சியின் மூலமாக உங்களுடைய நாளை ஆக்குப்பைடாக வச்சுட்டீங்க, வேலையோடு வச்சிட்டிங்கனாவே இந்த சோம்பேறித்தனம் அப்படின்றது சுத்தமாக இல்லாமல் போயிடும்.
இப்போ நிறையா வேலைகள் நீங்கள் ஈவினிங்கில் செய்வீங்க, அதெல்லாம் முன்னாடி காலையில் நேரத்துக்கு கொண்டு வாங்க, உங்களால் சுலபமாக எந்திரிக்க முடியும். இன்றைக்கி உங்களுக்கு சோம்பேறித்தனம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய இலக்குகளில் நீங்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்றீங்க, இல்லை உங்கள் வாழ்க்கையை அதிகமாக தள்ளி போடுறீங்க அப்படின்னு அர்த்தம். மூணாவது விஷயம் அடிக்ஷன். அதாவது இப்போ ஒரு பர்பஸ் இல்லை, சோம்பேறித்தனமும் இருக்குது அப்படின்னா ஏதாவது இந்த வெற்றிடத்தில் நிரப்பணும் இல்லையா, அதுக்கு கான்ஷியஸ் தேடுற விஷயம் தான் இந்த அடிக்ஷன்ஸ்ன்றது வெறும் டிவி மீடியா மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ் கொடுக்குற விஷயங்கள் மட்டும் கிடையாது. இங்கே நிறையா பேருக்கு தான் சும்மா இருந்தால் ஒன்றுமே இல்லாத விஷயங்களை கூட பெருசாக்கி அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அடிக்ஷன் அப்படின்றது ஒரு ஈகோவாக இருக்கலாம், இல்லை ஒரு வருத்தப்படக்கூடிய மனநிலை உருவாக்கிக்கிறதா இருக்கலாம், இல்லை ஒரு கில்ட் ஃபீலிங்காக இருக்கலாம். அப்போ நம்ம ஏன் தப்பான எமோஷன்ஸ் எல்லாம் வந்து அடிக்ஷனாக வச்சுருக்கோம்? இப்போ சில பேர்த்த பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயங்கள் அதிகம் படிப்பாங்க, ஒரு தப்பான நியூஸ் அதிகம் தேடி படிப்பாங்க, இல்லை ஒரு தப்பான ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டுருப்பாங்க, தன்னைத்தானே வருத்திக்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான விஷயங்களையும் தேடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் இதை தேடி படித்தா நான் வந்து வருத்தப்படுவேன்னு தெரியும், ஆனால் படிப்பாங்க. ஸோ அடிக்ஷன்றது எந்த நிலையில் வேணால் இருக்கலாம். நம்ம ஃபன் ஹாப்பினஸ் இதை மட்டும்தான் அடிக்ஷனாக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது கிடையாது. உங்களோட இலக்கை தேர்ந்தெடுத்து அதுக்கான வேலைகள் செய்யாமல் நீங்கள் எதை செஞ்சாலுமே அது உங்கள் கான்ஷியஸை பொறுத்த வரைக்கும் அடிக்ஷன்ஸ் தான். என்ன காரணம்னா உங்கள் ஒவ்வொரு எண்ணமும் செயலும் இலக்கை நோக்கி இல்லாமல் பின்னாடி கொண்டு வரதே முதல்ல உங்கள் கான்ஷியஸாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு தகுதியான எந்த எண்ணத்தையும் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை பார்க்க நீங்கள் சொல்லலை. அப்போது ஒரு பர்பஸ் இல்லாமல் இருந்தீங்கன்னா முதல் சோம்பேறித்தனம் வரும், அதன் மூலமாக கண்டிப்பாக ஒரு அடிக்ஷன் லைஃப்பில் கிரியேட் ஆகும். அந்த அடிக்ஷன் உங்களுடைய எந்த விதமான வளர்ச்சிக்கும் காரணமாக இருக்காது அப்படிங்கிறது தான். இன்றைக்கி எவ்வளோ பேர் நான் வந்து டிவியெல்லாம் பார்க்க மாட்டேன், நான் வந்து நியூஸ்லாம் பார்க்க மாட்டேன், சீரியல்லாம் பார்க்க மாட்டேன், நான் யூடியூப் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்களேன். உங்கள் மொபைலில் இருக்கிற யூடியூப் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் ரைட் ஹேண்ட் சைட் டாப் கார்னரில் உங்களுடைய ஃபோட்டோவோ உங்கள் பேரோ போட்டிருக்கும், இல்லாட்டி வெறும் ஐக்கான் மட்டும் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து டைம் வாட்ச்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது நீங்கள் எவ்வளோ நேரம் யூடியூப் பயன்படுத்தினீங்கன்னு சொல்லி ஒரு ஆவரேஜ் இன்ஃபர்மேஷன் ஃபார் லாஸ்ட் 7 டேஸ்க்கு வரும். இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் மினிமம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் இல்லை 7 மணி நேரமாக பயன்படுத்தியிருப்பீங்க. அந்த அவ்வளோ பயன்பாட்டுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன முன்னேற்றம் கிடைச்சுன்னு யோசிச்சு பாருங்கள், ஒன்றுமே இருக்காது. அப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயம் படித்தாலும் சரி, லா ஆஃப் அட்ராக்ஷன் விஷயங்களை பற்றி தேடி தேடி படித்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையை முன்னேறதுக்கு என்ன தேவையோ அதை படிச்சிங்களான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் முழுக்க இன்றைக்கி ஒரு மீடியா அப்படின்ற விஷயத்தில் அடிக்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்காத எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் அடிக்ஷன் தான். இந்த 3 விஷயங்கள் நமக்கு நல்ல தெளிவாக தெரியும், ஆனால் நம்ம கண்டிப்பாக அதை மாற்றிக்கிறதுக்கான முயற்சிகளும் பண்ணியிருப்போம், நம்மளால் இது வரைக்கும் முடியாமல் இருந்திருக்கும். ஸோ முதல் விஷயம், ஒரு பர்பஸ் உருவாக்கி பாருங்கள், அதுக்காக மட்டும் ஓடி பாருங்கள், கண்டிப்பாக அடுத்த 2மே தானாக காணாமல் போயிடும். உங்கள் வாழ்க்கை நிலை வந்து முழுமையாக மாறணும், நான் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச இந்த 3 விஷயங்களை, இந்த 3 நிலைகளை உங்கள் வாழ்க்கையிலேருந்து கூடிய சீக்கிரம் வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணுங்கள். நன்றி.